ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்க போகின்ற விஷயம், கடல் நீரில் குளிப்பதால் என்ன பயன். இப்போது நாம் ஒரு கொஞ்சோண்டு வாளியில் பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம ஒரு பெரிய சுத்தமாக குளித்த மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் நீர்நிலைகள், கடல், ஆறு போன்ற இடங்களில் நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நம்ம உடம்பு எப்படி ஃப்ரெஷ் ஆகுதோ அதே போன்று நம்மை சூழ்ந்துள்ள நம் உடலில் உள்ள முன்ஜென்ம பாப வினைகளான கர்மாக்கள், நோய் நொடிகள், பயம் கொள்ளுவது, தீவினைகளாக இருப்பது, உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை அனைத்துமே அந்த கடல் நீருடன் போய்விடும். கடல் நீரில் நமக்கு எப்பப்பெல்லாம் குளிக்க வாய்ப்புகள் இருக்கோ அப்பவெல்லாம் நாம் கடல் நீரில் சென்று நீராட வேண்டும். ஆழமான பகுதிகளாக இல்லாத கடலில், குறிப்பாக ராமேஸ்வரம் போன்ற கடல் பகுதிகளில் நாம் எந்த அளவுக்கு ஸ்நானம் பண்ணுறோமோ அப்படி பண்ணுறப்ப இயற்கையாகவே மன பயம், மனதில் உள்ள நடுக்கம், முன்ஜென்ம பாபங்கள் அனைத்துமே போயிடும். எந்த அளவுக்கு கடலில் குளிக்கணுமோ அந்த அளவுக்கு குளிக்கணும். அதோட அறிவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், கடல் நீரில் நமக்கு தெரியும் சால்ட்டு, சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் போன்ற எல்லாமே கடல் நீரில் இருக்குது. அந்த கடல் நீரில் நாம் குளிக்கிறப்ப நம்மளுடைய உடம்புக்கு அந்த அளவுக்கு அந்த சத்துக்கள் எல்லாம் உடம்புல கிடச்சி போயிடும். இப்போ நாம் பார்க்குறோம், கடலில் போயிட்டுருக்க ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிபி இருக்காது, சுகர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன காரணம்னா, அந்த கடல் நீரிலே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அந்த கடலில் கிடைக்கக்கூடிய, கடல் நீரில் இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் தான் காரணம். ஆக கடல் நீரில் குளிப்பதால் உடல் ரீதியான ப்ராப்ளங்களும் போயிட்டு நமக்கு மன ரீதியான அஃபெக்ட் ஆகியிருக்க நம்மை பல தலைமுறைகளாக தொடர்ந்து வந்துள்ள கர்மாக்கள் பூராவும் போகும் என்பது தான் உண்மை. நான் அறிந்த உண்மை, எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. ஆக கடலில் குளிப்பதற்கு எப்படி வாய்ப்புகள் எவ்வளவு முறை கிடைத்தாலும் அவ்வளவு முறை கடலில் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்குறவங்க லைக் ஷேர் கொடுக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி.